1888ஆம் ஆண்டு. இங்கிலாந்தின் இதயம், உலகின் மிக புகழ்பெற்ற நகரங்களில் ஒன்று லண்டன். இன்று செழிப்பின் சின்னமாக திகழும் இந்த நகரம் அந்த காலத்தில் ஒரே நகரத்திற்குள் இரண்டு வெவ்வேறு உலகங்களை சுமந்திருந்தது. ஒரு புறம் செல்வச் செழிப்பு, பிரமாண்டமான மாளிகைகள், தொழில் புரட்சியின் உச்சம், உலகின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் பேரரசின் பெருமை. ஆனால் அதே நகரத்தின் மறுபுறம் வறுமை, பசி, குற்றங்கள், பயம், நாளைய உயிர் உறுதியில்லாமல் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த இருண்ட உலகத்தின் பெயர் ஒயிட் சாப்பல். குறுகிய நெரிசலான தெருக்கள், பனிமூட்டத்தில் மறைந்த கட்டிடங்கள், மங்கலாக எரியும் எரிவாயு விளக்குகள். இரவு இறங்கிவிட்டால் அங்கே மக்கள் நடப்பதை விட வீட்டுக்குள் ஒளிந்து கொள்வதையே பாதுகாப்பாக கருதினர். ஏனெனில் அங்கே சட்டத்தை விட பசி வலிமையானது, பாதுகாப்பை விட பயமாட்சி செய்தது. 1888 ஆகஸ்ட் மாதம் லண்டன் காவல்துறைக்கு முதலில் சாதாரணமாக தோன்றிய ஒரு தகவல் வந்தது. ஆனால் அந்த ஒரு தகவல்தான் உலக வரலாற்றிலேயே மிகவும் பிரபலமான, இன்று வரை தீர்க்கப்படாத ஒரு தொடர் கொலை மர்மத்தின் தொடக்கமாக மாறப்போகிறது என்பதை அப்பொழுது யாரும் உணரவில்லை. ஒரு பெண் மிக கொடூரமான நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். முதலில் அது ஒரு சாதாரண கொலை என்று காவல்துறை கருதியது. ஆனால் சில நாட்களிலேயே மற்றொரு பெண், பின்னர் இன்னொருவர், அதன் பின் மற்றொருவர். ஒவ்வொரு கொலையும் முந்தையதை விட இன்னும் கொடூரமாக, இன்னும் அதிர்ச்சியூட்டும் வகையில் நடைபெற்றது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் காவல்துறையை முழுமையாக குழப்பியது. எல்லா கொலைகளிலும் ஒரே மாதிரியான முறை. ஆனால் குற்றவாளி ஒரு தடயம் கூட விட்டுச் செல்லவில்லை. யாராலும் அவரின் முகத்தை உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை. அவர் வந்தார், கொலை செய்தார், இருளோடு கலந்து மறைந்து விட்டார். அதன் பிறகு செய்தித்தாள்கள் அவருக்கு ஒரு பெயர் சூட்டின. அந்த பெயர் இன்றும் உலகம் முழுவதும் மர்மத்தின் அடையாளமாக ஒலிக்கிறது, ஜாக் த ரிப்பர். ஆனால் அந்த பெயரை உண்மையில் அவரே உருவாக்கினாரா, அல்லது யாரோ ஒருவர் உலகையே ஏமாற்றிய ஒரு நாடகமா அது? இன்று வரை அதற்கான உறுதியான பதில் யாரிடமும் இல்லை. அடுத்த பகுதியில் 1888ஆம் ஆண்டின் லண்டனை இன்னும் ஆழமாக பார்ப்போம். முதல் பலியான அந்த பெண் யார்? ஏன் அவர் இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது? வரலாற்று ஆவணங்கள், காவல்துறை பதிவுகள் மற்றும் இன்று வரை கிடைத்திருக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த இரவுக்குள் நாம் பயணம் செய்ய போகிறோம். வாருங்கள்.